நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, 3 நாள் தான் மற்ற உறவுகளுக்கு நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கணும். இப்போ எங்களோட வீடுகளில் தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தர் கணவன் இல்லாத வேறொரு உறவு மரணித்து விட்டால் 3 நாட்கள் நாங்கள் சமைக்க மாட்டோம். சமைக்காமல் தான் இருக்க வேண்டும். அந்த 3 நாளும் எங்களுக்கு பக்கத்து வீடோ சொந்தங்களோ பந்தங்களோ நண்பர்களோ சமைத்து எடுத்துட்டு வந்து தந்தா போதும். அது கடையில் ஆர்டர் பண்ணித்தான் எடுக்கணும், அல்லது கோழி தான், அல்லது இறைச்சி தான், அல்லது பிரியாணி தான் என்ற எந்த ஒரு ஷரத்து நிபந்தனையும் இல்லை. அவங்களோட பசிக்கு கவலையோடு இருக்கிறவங்க சமைக்க மாட்டாங்க. அந்த துக்கம் 3 நாளும் அவங்கள நாம தான் கவனிக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கொண்டு போனால் போதும். மேல் மிச்சமானவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லுவது மிகவும் சிறந்தது. ஏனென்றா சமைச்சு கொண்டாடுறவங்களுக்கு பாரம் கொடுக்கக்கூடாது. இது 3 நாள் தான். எங்களுடைய சமுதாயத்தில் 40 நாள் வரைக்கும் சாப்பாடு வரும். சம்பந்தம் கொண்டு வரும், தெரிஞ்சவங்க கொண்டு வருவாங்க. சம்பந்தம் கொண்டு வர்றது கடமை போல. சம்பந்தி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிதான், வசதியோ வசதி இல்லையோ, உழைப்புக்கு ஆள் இருக்கோ இல்லையோ, கட்டாயம் சம்பந்த வீட்டிலிருந்து வரணும். அப்படி ஒரு நிபந்தனை இஸ்லாத்தில் நான் எங்கேயும் காணவில்லை. யாருக்கு ஏழுமோ அவங்க முன் வரலாம். நல்ல விஷயம் தானே, அது நன்மை தானே, அது முன் வந்து கொடுக்கலாம். சம்பந்தம் என்கிறத நாம் என்ன செய்யணும், அதை முறியடிக்கணும். வசதி இருந்தால் சம்பந்தி கொண்டு கொடுக்குறது நல்லது, பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளோட பார்வை என்ன தெரியுமா, கட்டாயம் சம்பந்தக்காரர்கள் கொண்டு வந்திருக்காங்களான்னு தான் பார்ப்பான். அவங்களத்தான் முற்படுத்துவாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க அங்கே இருக்கிற 150 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து, அதுவும் கடை சாப்பாடு எடுத்துக்கு வந்து சகனாக கொடுத்தா தான் அது முறை என்று நாங்கள் பழகி வைத்திருக்கிறோம். இந்த 3 நாளைக்கு மேலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாப்பா மௌத்தாயிட்டாங்க, கவலையில் இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வோட மனைவி தான் உம்மு ஹபீபா. கவலையில் இருந்தவங்க 4வது நாள் வேண்டுமென்று தன்னை வளமை போல அலங்கரித்து தான் அத்தர் பூசிக்கொண்டு மனம் பூசிக்கொண்டு கலகலப்பாக இருக்கிறார்கள். ஒரு வார்த்தை சொன்னார்கள், என்னுடைய தகப்பன் மரணித்தது எனக்கு கவலை தான், இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதருக்கும் கணவனை தவிர வேறு யார் மரணித்தாலும் 3 நாளைக்கு மேலே துக்கம் கொண்டாடக்கூடாது என்று சொன்னதற்காக நான் சிரித்து கொண்டும் அலங்கரித்து கொண்டும் இருக்கின்றேன் என்று அந்த சஹாபி பெண்மணி சொல்லி காட்டுறாங்க. நபி அவங்க சொன்னால் அதை உடனே எடுத்துக்கொள்வாங்க. அதே போல் நாங்களும் எங்களோட வாழ்க்கையில் அதுகளை நாங்கள் நடைமுறைப்படுத்த